நமோ வாராகி அன்னை ஸ்ரீசக்தி வாராகின் அருளாசிகளோடு அன்னையோடு என் பயணத்தின் யாத்திரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த பாகத்தை அன்பர்கள் பார்த்துவிட்டு நிறைய தங்களுடைய சங்கடங்களையும் தங்களுடைய கேள்விகளையும் யாம் அளித்த அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களுக்குள் நிகழ்கின்ற குழப்பங்களையும் தங்களுக்கு இது நாள் வரை ஆன்மீகத்தில் புரியாத புதிரான இருக்கக்கூடிய பல கேள்விகளையும் எனக்கு அனுப்பியுள்ளார்கள். அனைத்தையும் தொகுத்து அடுத்து வரக்கூடிய பாகங்களிலே உங்களுக்கு அதற்கான விடைகளை அளிக்க உள்ளோம். ஏற்கனவே யாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்தின் பெயர் நாமம் எதற்காக அந்த பெயர் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பதனை தெரிவித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே அமைய பெற்றுள்ள அன்னையின் பல ரூபங்களை பற்றியும் வழிபாடு முறைகளை பற்றியும் இனிவரும் பாகங்களிலே உங்களுக்கு விளக்க உள்ளோம். நிறைய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள், சேத்திரங்களுக்கு சென்றிருப்பீர்கள். நமது மார்க்கத்திலே அனைத்துக்கும் பிரதானமாக இருப்பவர் முழு முதற் கடவுளாக பாவிக்கப்படுகின்ற விநாயகப் பெருமான். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் முதலில் அவரை வழிபட்ட பிறகு அதன் பின்பே மற்ற தெய்வங்களை எல்லாம் வழிபடுவதாக ஐதீகமாக இருக்கும். ஆனால் நமது திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே ஒரு சிறிய மாற்றம் இருக்கும். விநாயகப் பெருமானுக்கு முதல் தரிசனம் இங்கும் உண்டு. ஆனால் எப்படி நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்னால் நம்மை அலங்கரித்துக் கொள்கின்றோமோ, நாம் ஸ்நானம் செய்கின்றோமோ, அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் திறந்துவிட்டு ஒரு நற்காரியத்தை செய்ய முற்படுகின்ற பொழுது நம் எண்ணத்தையும் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த காரியத்தினை செய்திட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதுபோலதான் நமது திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்தில் நாம் ஆரம்பம் என்பதை உருவாக்கியுள்ளோம். முதல் பிரதான வாயிலின் வழியாக வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் முதலில் தரிசனமாக பார்ப்பது அக்னி வாராகி. ஏன் இந்த அக்னி வாராகி முதலில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகே அவர்களுடைய அந்த சேத்திர பயணம் ஆரம்பிக்கிறது என்பதனை தான் இன்று நாம் உரைக்க உள்ளோம். அக்னி வாராகி, ஏன் வாராகிக்கு அக்னி வாராகி என்ற நாமம்? நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். பஞ்சபூத தத்துவங்களிலே 5 நீர், நிலம், காற்று, ஆகாசம் மற்றும் அக்னி. இதில் மானிட ஜீவனாகிய நாம் அனைவரும் நமது கால் பாதம் என்றுமே இந்த பூமியின் மீது தான் வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கபாலமாகப்பட்டது எப்பொழுதும் ஆகாசத்தை நோக்கியே இருக்கின்றது. ஆக இது இரண்டும் புவியீர்ப்பின் தன்மையால் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு அதுவே ஏதுவாகிறது. அடுத்த 3 தத்துவங்கள் என்பது காற்று, அக்னி. காற்று தத்துவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நம்மளுடைய சுவாசம். நீர் தத்துவம் உடலில் இயங்குகின்ற அத்தனை இரத்த நாணங்களும் அதை குறிக்கின்றன. அடுத்து அக்னி தத்துவம். உடலில் நம்முடைய வெப்பநிலை சீராக இருக்கின்ற பொழுது அனைத்து பாகங்களும் சீராக செயல்படுகிறது என்ற அர்த்தம், சமநிலையில் இருக்கிறது என்ற அர்த்தம். ஏதோ நம் உள்ளுறுப்புக்குள் ஏதோ ஒரு பங்கம் ஏற்பட்டுள்ளது என்றால் முதலில் நமக்கு வெளிப்படுவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையில் மாற்றம்தான். ஆக இந்த புவியே
அக்னியின் ஈர்ப்புத்தன்மையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் சொல்வது சூரிய குடும்பத்தை, சூரிய வளிமண்டலத்தை. அந்த சூரியன் என்கின்ற அக்னி பிழம்பிலிருந்து வந்தவை தான் அனைத்து கோள்களும். அதன் புவியீர்ப்பு தன்மையில் தான் இன்றும் இந்த வளிமண்டலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக அக்னி என்பது மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரதான ஆதார சக்தியாக விளங்குகின்றது. ஆக இதையும் ஒரு புறம் முன்னிறுத்தியும் நாம் இப்பொழுது சொல்லப்படுவதாக கருதப்படுவதாக இருப்பது கலியுகம். சத்தியுகம் ஒன்று உண்டு, ஆனால் அதை நாம் கணக்கில் சேர்த்து கொள்வது அல்ல. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபராயுகம், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பதோ கலியுகம். கலியுகத்திலே கடவுளை காண முடியுமா? கடவுளோடு வாழ முடியுமா? கடவுளோடு பேச முடியுமா? கடவுளை ஸ்பரிசிக்க முடியுமா என்று கேட்டால், நமது இதிகாச புராணங்களும் சரி, பக்தியோடு வாழ்ந்தவர்களும் சரி, அது எப்படி அப்ப சாத்தியம் என்றுதான் சொல்லி யாமும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த காலங்களும் உண்டு. ஆனால் வெகு சூட்சமமாக இன்னும் பலர் தங்கள் தேகத்தை இறைவனோடு ஐக்கியப்படுத்திய அந்த சூட்சமத்தை எல்லாம் நாம் பார்த்தோமே. ஆனால் அனைவருமே அக்னி ஸ்வரூபமாகத்தான் இறையோடு இறையாக ஐக்கியப்படுத்தி இருக்கின்றார்கள். வள்ளலார் முதல் இன்னும் எவ்வளோ பல ஞானிகள் இதற்கு உதாரணம் கூட சொல்லலாம். ஆக இதிலிருந்து எமக்கு கிடைத்த ஒரு தகவல், ஒரு சூட்சம ரகசியம், அக்னியின் மார்க்கத்தில் ஏதோ ஒரு உணர்வினை நம்மால் பெற்றிட முடியும் என்று தியானித்து நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் எமக்கு இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய ரகசியமும் புணரப்பெற்றது, புரிய பெற்றது. ஏனென்றால் பள்ளத்தாக்கு பள்ளங்களிலே நீர் தேங்கி இருக்கும். இதில் ஒரு சூட்சமம் உண்டு. நம்மை விட்டு நீத்தோர் முன்னோர்கள் அனைவருக்கும் நாம் படையலிடுகின்றதை பார்த்தீர்களேனால் நீரில் கொண்டுதான் சேர்ப்போம். நீரில் கொண்டு சேர்க்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்களுக்கும் முன்னோர்களுக்கும் சென்று சேர்கிறது என்பது ஐதீகம். அதே பூமியில் வைத்து இந்த காற்றோடு காற்றாக கலந்து பூமியிலே வைத்து படையலிடுகின்ற அந்த உணவாகப்பட்டது இங்கே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது ஆதாரமாக சென்று சேர்கிறது. ஆனால் அக்னியில் தரப்படக்கூடிய உணவு எதுவாகினும் அது மேல் நோக்கி சென்று விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் முதல் அனைவருக்கும் அது அவர்களுக்கான அவில்பாகமாக, நம்முடைய பக்தி அதனோடு கலக்கின்ற போது அது அவர்களுக்கான சக்தியாக மாறி அவர்கள் மீண்டும் நம்மை ஆசீர்வதிக்க கடமைப்பட்டுள்ளார்கள் என்கின்ற ஒரு உண்மை ரகசியத்தை இங்கே எம்மால் உணர முடிந்தது. அது எப்பொழுது நமக்கு ஞானமாக கிடைத்ததோ அன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். அக்னியிலே அமர்ந்து யாகம் செய்ய முற்பட்டு இன்று நாள் வரையும் நித்தியபடி தினமும் அன்னைக்கு யாகத்தால் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதலாலேயே எம்முடைய பக்தர்கள், எமக்கு மிகவும் நெருங்கிய எமது நலன் விரும்பிகள் எமக்கு யாக ரிஷி என்கின்ற அந்த நாமத்தினை சூட்டினார்கள். அது எதற்கு சூட்டினார்கள், ஏன் சூட்டினார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. சதா சர்வகாலமும் தினமும் 3 வேளையும் யாகம் செய்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு என் தோற்றத்தை பார்த்து ரிஷி என்று தோன்றியதோ என்று தெரியவில்லை. ஏதோ அவர்களுக்கு தோன்றியதே எமக்கு பட்ட பெயராக யாக ரிஷி என்று அந்த பெயரை சூட்டினார்கள். ஆக அக்னி, நாம் இங்கே பேசிக்கொண்டிருப்பது அக்னியை பற்றி. ஒரு காலகட்டத்திலே இவையெல்லாம் நடக்குமா என்று நானே மிகவும் கலங்கியிருந்த காலகட்டத்தில் அந்த அக்னியினுடைய ஜுவாலையிலே பல ரூபங்களிலே அந்த அன்னை எழுந்தருளுவதை எம்மால் உணர முடிந்தது. நான் கூட ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நம்முடைய கற்பனையாக கூட இருக்குமோ என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் எவரோ ஒருவர் திடீரென்று தன்னுடைய புகைப்படத்தை
அந்த அக்னியை புகைப்படமாக எடுத்து அதை காண்பிக்கின்ற பொழுது அப்படியே சாட்சாத் அந்த அம்பாள் அமர்ந்து எப்படி இருப்பாளோ அவளுடைய அதே கண்கள், முகம், புருவம் அனைத்தையும் அந்த அக்னியிலே பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு மட்டுமல்ல, நமது திரிசக்தி வாராகி பீடத்திலே தொடர்ச்சியாக வியாழக்கிழமை தோறும் யாகங்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் இந்த உணர்வினை பெற்றது மாத்திரமில்லாமல் இந்த தரிசனத்தையும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அதை அவர்களே நிறைய யூடியூப் சேனலிலே கூட பகிர்ந்து இருப்பார்கள். ஆக அக்னியிலே தெய்வத்தை காணலாம். அதுவே முதல் படி, அதுவே முதல் நிலை. அவளுடைய மூல மந்திரத்திலே கூட மம சத்ருன் பக்ஷய பக்ஷய என்ற ஒரு நாமம் இருக்கும். சத்ருன் அப்படின்னு இருக்கும் அந்த அக்னிவராகிய மூல மந்திரத்திலே கூட. அப்படி நமக்குள்ளே முதலில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய சத்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நம் ஆத்ம சத்ருக்கள், சரீர சத்ருக்கள் அல்ல, ஆத்ம சத்ருக்கள், நம்முடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்திலே கரைபடிந்து இருக்கக்கூடிய குணங்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய குரோதமான குணங்கள், காமத்தினால் ஏற்படக்கூடிய இச்சையினால் ஏற்படக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள், இவையெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துருக்கள். அதன் பிறகு நம்முடைய வளர்ச்சியை பார்த்தோ, நம்முடைய புகழை பார்த்தோ, நாம் வளரும் விதத்தினை பார்த்தோ, நமக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கே பிடிக்காமல் அவர்கள் நம் மீது பாய்ச்சுகின்ற அந்த தீய கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடிய அந்த தீய பார்வையினால் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், இதற்கும் மேலாக எப்படி மந்திர தந்திரத்திலே நல்ல பல விஷயங்களுக்கெல்லாம் முன்னோர்கள் வகுத்து விட்டு சென்றிருக்கின்றார்களோ, அதே போல ஒரு சில துஷ்டத்தனத்தாலும் தீய சக்தியை இயக்குகின்ற தீயவைகளையும் ஏதோ ஒரு காரணங்களினால் நமக்கு சாஸ்திரமாகவும் இருக்கின்றன. அந்த தீய சக்திகளால், தீயவைகளால் நேரடியாக நம்மோடு எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாதவர்கள் அவர்களுடைய பொறாமையாலும் போட்டியாலும் நம் மீது ஏவல், பின்லி, சூனியம் போன்ற தேவையற்றவைகளை செலுத்தி நம்மை முடக்குவது மாத்திரமல்லாது நம்மளுடைய வளர்ச்சியும் நம் குடும்பத்தையும் முடக்க நினைப்பார்கள். ஆக இவையெல்லாம் இந்த மானிடன் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள். ஏதோ ஒரு நிலையில் மட்டும் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த விதமான துன்பங்களை பற்றியும் அறிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு பெயரோ புகழோ அல்லது நாம் பொருளாதாரத்தில் மேலோங்கி செல்கின்ற காலகட்டத்தில் தான் நிறைய பேர் இது போன்ற இன்னல்களாலும் துன்பங்களாலும் துவண்டு போய் மனம் வருந்தி உடல் உபாதை என்று சொல்லி வருவார்கள். என்ன உபாதை என்று மருத்துவ ரீதியாகவும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர்களாலும் அதை உணர முடியாமல் அவர்கள் வாடுகின்ற அந்த நிலையை பார்க்கின்ற போது மனம் குமுறும். இவையெல்லாம் எமது யாகத்தின் முன்னால் அன்னையிடத்திலே அமர்ந்து அவளிடத்திலே சூட்சும ரகசியம்தான் என்ன அம்மா சொல்லு என்று கேட்கின்ற பொழுதுதான் அவளின் எமக்களித்த அந்த ஞான போதனையில் தெரிய பெற்றது தான் இந்த அக்னி வாராகி. ஆக நமது இந்த த்ரீஸ்தலம் வருகின்ற பக்தர்கள் அனைவரும் முதலில் அந்த அக்னி வாராகியை தரிசிக்க ஏதுவாக இங்கே அமைக்கப்பெற்றுள்ளது. அதுவும் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அந்த துவாரம், அந்த துவார வாசல் என்பது ஒரு 4.5 அடி உயரம் தான் இருக்கும். எவர் அது உள்ளே சென்றாலும் ஒரு குகைக்குள்ளே செல்வது போல குனிந்து சென்று தரிசனம் பார்த்து விட்டு வருவது போல அதன் அமைப்பை இங்கே நாம் அமைத்திருக்கின்றோம். இதன் தாற்பயம் ஏதுவாகின், நமது உடலில் உள்ள அத்துணை, நான் சொல்வது இந்த ஜென்மம் மாத்திரமல்லாது நமது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம வினைகளும் சரி, தீய வினைகளும் சரி, எவை ஆயினும் அனைத்தும் அது நிரந்தரமாக குடிகொள்கின்ற இடமாக பாவிக்கப்படுவது நம்முடைய முதுகு தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடம். ஒரு சக்தியை நாம் வெளியேற்ற வேண்டும் என்றால், துர்சக்தியை, நமது தலை அவ்விடத்திலே குனிய பெற வேண்டும். அப்பொழுது நமது ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த முதுகு தண்டு விரிவடையும்.
இதை நாம் வருபவர்களுக்கு சொல்லி நீங்கள் இப்படி குனிந்து வணங்கள் என்றால் அதற்கு 1000 கேள்விகள் எழும். ஆக அதற்கான அமைப்பையே நாம் ஏற்படுத்தி விட்டோமே. ஆனால் அவர்களுக்கு ஏதோ அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் சரீரத்திலோ அவர்களிடத்திலோ தீய சக்தியாலோ அல்லது நான் சொன்னது போல தீய மந்திர சக்தியாலோ அந்த குடும்பமோ அவர்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் குனிந்து அந்த அக்னி வாராகியின் இடத்திலே சென்று க்ஷணபொழுது 2 நிமிடங்கள் தியானித்து அவள் முகத்தை தரிசனமாக பார்த்துவிட்டு செல்கின்ற அந்த பொழுது அவர்களையும் அறியாமல் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துஷ்ட சக்திகளும், அதாவது நான் சொல்வது வெளியிலிருந்து ஏற்படுத்திய துஷ்ட சக்திகள் மாத்திரமல்லாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம், ஆணவம் அனைத்தும் அழிய பெற்று ஒரு புது மனிதனாக அந்த இடத்திலிருந்து அவன் வெளிவருகின்றான். உள்ளே வரும்பொழுது அவன் எந்த தன்மையோடு வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த முதல் தரிசனமாக அக்னிவாராகியினுடைய அந்த குகைக்குள்ளே சென்று அவளை வணங்கி அங்கே இருக்கின்ற அந்த அக்னியை சுவாசித்து அவன் வெளிவருகின்ற பொழுது அறுதியிட்டு சொல்ல முடியும், அவன் சரீரத்துக்குள் எந்த விதமான துஷ்டத்தனம் ஆட்கொண்டிருந்தாலும் அவன் அங்கே தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது அவன் சரீரத்தில் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் குடிகொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு தகுந்தாற் போல்தான் அன்னை எமக்கு உரைத்த சூட்சம ரகசியத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த அக்னிவாராகி பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அந்த அன்னையின் கீழிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 அடி முதல் அவளுடைய எந்திரத்தை வடிவமைத்து அந்த எந்திரத்தினுடைய சூட்சமத்தை எல்லாம் அதற்குள்ளே உட்புகுத்தி அந்த எந்திரத்தின் ஒரு பகுதியின் மீது அந்த அக்னிவாராகி அமர்ந்திருப்பது போல அங்கே பிரதிஷ்டை செய்துள்ளோம். ஆக அக்னிவாராகியை வந்து பார்த்து தரிசித்து அங்கே ஒரு அக்னியை, அதாவது அகல் தீபத்தினாலோ அல்லது அவர்களால் என்ன தீபம் போட முடியுமோ ஏதோ ஒன்று அந்த அக்னியை அவர்கள் கரங்களால் அவ்விடத்திலே வைத்து பிரார்த்தித்து வணங்கி சிறிது நேரம் சில மணித்துளிகள் அந்த சுவாசத்தை அவர்கள் சுவாசித்துவிட்டு அந்த குகையிலிருந்து வெளிவருகின்ற பொழுது அவர்கள் சரீரம் முழுவதும் புத்துணர்ச்சி பெற்று எண்ணத்தாலும் சரீரத்தாலும் தூய்மையாக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது அன்னை எமக்கிட்ட கட்டளையாக அவளுடைய நாமத்தை மாத்திரமல்லாமல் அவளுடைய அந்த ஆசீர்வாதத்தால் லோக சேமத்திற்காகவும் மானிடர்களுடைய நன்மைக்காகவும் நாம் ஒவ்வொருவராக சென்று இதை செய்யுங்கள் என்று சொல்லி செய்ய வைக்க வேண்டுமாயின் இந்த ஜென்மத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை கூட நம்மால் கடக்க இயலாது. ஆனால் அதற்கான சூட்சமத்தை நாம் பிரதிஷ்டை செய்து விட்டோமேனால் இன்று 1,00,000 அல்ல, இன்னும் பல 100 ஆண்டுகள் வரக்கூடிய அத்தனை மானிடர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நோக்கிலே அந்த அக்னி வாராகியை யாம் திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே பிரதிஷ்டை செய்துள்ளோம். அவளை வணங்கி வெளிவர உடல் தூய்மை பெறும், அகம் தூய்மை பெறும், சிந்தனைகள் தூய்மை பெறும். துஷ்டத்தாலோ துஷ்ட சக்திகளாலோ பாதிக்கப்பட்டிருந்தால் அவைகள் அனைத்தும் நம் சரீரத்தை விட்டு அகன்று புத்துணர்ச்சி பெற்று அவ்விடத்திலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள். அக்னி வாராகி அந்த குகைக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபடுங்கள், உடல் தூய்மை பெறுங்கள், மன தூய்மை பெறுங்கள். எண்ணத்தால் சிந்தனையால் இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரு புது மனிதனாக அவ்விடத்தில் வெளிவந்து அடுத்து இருக்கக்கூடிய திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூர்த்தியையும் பிரதிஷ்டை செய்துள்ள ஒவ்வொரு அம்பாலையும் தரிசிக்கின்ற அந்த வாய்ப்பினை பெறுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பாகத்திலே சந்திக்கின்றோம். அதுவரை என் அன்னையின் அருளாசிகள் என்றும் உங்களுக்கு கிடைக்கப்பெற பிரார்த்தித்து விடைபெறுகிறோம்.
நமோ வாராகி.